வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஒரு ரவா பண்ணியிருந்தாங்க. இதில் சோடா உப்பு அதுக்கப்புறம் மைதாவை எதுவுமே சேர்க்கல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் வறுத்த ரவை, 1 கப் பால் ரெண்டையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடும். சர்க்கரை சேர்க்கும்போது மெல்ட் ஆகி அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த டைமில் தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் பாலோ தண்ணியோ சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி குழி பணியாரத்தில் நெய் விட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் விட்டு கூட செஞ்சுக்கலாம். நெய் சேர்த்து இந்த மாதிரி 2 பக்கமும் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அருமையான சூப்பரான ஒரு ரவா பணியாரம் ரெடி. மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.